இப்போ விஜயகாந்த் தேமுதிக கட்சி ஆரம்பித்தார். ஆனால் அவருக்கு எதிராக அரசியல் பண்ணவங்க இப்போ அதிமுகவில் இருக்க ஒரு நடிகர் அதுக்குள்ளே இருப்பார். இந்த மாதிரி சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு சினிமாவில் பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் அரசியலே பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேச வேண்டியது 1000 இருக்கும், ஏதோ ஒன்று பேசி அரட்டடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இங்கே உண்டு. இப்போ இந்த விஷயத்தில் இதுக்கு பின்னால் வந்து பிஜேபி இருக்குது. அதனால தான் வந்து பிஜேபியின் அழுத்தத்தின் காரணமாக தான் இவங்க வந்து கமலஹாசனோடு இணைந்து படம் பண்ண முடியாமல் சுந்தர்சி வெளியேறினார் அப்படின்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. ஏன் அவர் வந்து குஷ்பு பிஜேபியில் இருக்காங்கங்கிறது வந்து சுந்தர்சி அங்கே போகிறதுக்கு முன்னாடி தெரியாதா என்ன? அப்போ எங்கே இந்த அழுத்தம் வந்துச்சு? திடீர்னு அழுத்தம் வரும் அப்படிலாம் உண்மை கிடையாது. அவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட் வந்துருச்சு. கதையில் இவர் சொன்ன கதை ரஜினிக்கு பிடிக்கல. ரஜினி வந்து திரும்ப திரும்ப அதில் கரெக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேலே அவரு ரொம்ப வெறுத்து போயிட்டு வேண்டாம் அப்படிங்கிறாரு. இதில் இன்னொரு தகவல்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் ரஜினிக்கு முழு கதையை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி ஆனந்தவுடனில் இவருடைய இன்டர்வியூ ஒன்று வந்துருச்சு. இப்போ ரஜினி மாதிரி பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு படம் வந்து அந்த தலைப்பு கூட வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது, படம் ரிலீஸ் வரைக்கும் அது என்ன மாதிரி ஜானருங்கிறதெல்லாம் நீங்கள் வெளியிலே தெரியாமல் வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. இவர் அங்கே உட்காந்து பயங்கரமான நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டார். அது தொடர்பாகவும் ரஜினி ஒரு கருத்தை சொன்னதாக சொல்கிறாங்க. எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு நீங்கள் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னு ஏதோ ஒரு கேட்டதாகவும், அது கூட சுந்தர்சியை கொஞ்சம் ஊன் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. அது ஒரு காரணம். அப்புறம் முழு கதையும் கேட்ட பிறகு முழு கதையுமே நல்லா இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அவர் காரில் வரும்போதே கம்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளெல்லாம் அழகாக கம்போஸ் பண்ணி இந்த படத்துலேருந்து விலகிறாங்கிறத ரஜினிகிட்டையும் சொல்ல, கமல்கிட்டையும் சொல்ல, நேராக குஷ்புக்கு அனுப்பிச்சு. ஏன்னா அவர் மனைவி, அவங்க கட்சிங்கிறதெல்லாம் அப்புறம், மனைவி இல்லை, உன்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போட்டுருமான்ட்டு அவர் போயிட்டார். இப்போ இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் குஷ்பு போட்ட பிறகு தான் கமலுக்கும் ரஜினிக்குமே தெரியுது. அதுக்குள்ளே நியூஸு மெயின் ஸ்ட்ரீம் சேனல்லாம் அதை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த செய்திகளை வந்து டெல்லியில் இருக்கிற கமலுக்கு அனுப்புகிறாங்க. சார் இது மாதிரி இங்கே பயங்கரமாக செய்தி வருது, குஷ்பு போட்டிருக்காங்களா அப்படின்னோடனே கமல் உடனே குஷ்புக்கு ஃபோன் பண்ணி அதை எடுங்கன்ட்டார். அவருக்கு என்னென்னா, சரி சுந்தர்சியை போய் சமாதானப்படுத்திக்கலாம், ஏதோ ரஜினி காலையில் அவர் ஏதோ சொல்லிட்டாரு, அந்த கடுப்பில் இவர் ஏதோ பண்ணுறாரு, நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ அதை முதல்ல எடுத்துருமா, நான் வந்து பேசிக்கிறேன்னு கிளம்பி வந்துட்டார். டெல்லியிலேருந்து கிளம்பி வந்துட்டார். வந்த பிறகு தான் அவருக்கு தெரியுது சுந்தர்சி செஞ்சது மிகப்பெரிய தவறு.